நம்ம கோழி இன்னைக்கு 2:30க்கெல்லாம் கூவ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குடா 2:30க்கெல்லாம் கூவ ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு நம்ம ஒத்தப்போல சாண்ட் ட்ரைனிங் போனோம். அதனால காலைல 2:30க்கு எந்திரிச்சு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். போகிற வழியில எங்கள் அம்மாட்ட இருந்து ஒரு கால், நானும் மார்க்கெட் போகணுன்னு சொல்லி அப்படியே அவங்களே பிக்கப் பண்ணி கிளம்பி போயாச்சு. ட்ரெயின் ஆல்மோஸ்ட் 3:56க்கு வந்துடும். ஆனால் நான் 3:55க்கு தான் போயே சேருவோம் போல. இன்னும் 3.5 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. இது என்ன புதுசாக நம்ம வாழ்க்கையில் எப்பயோ நடக்கிறதானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஷனுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்துட்டு நம்ம தம்பிக்கு டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து கொஞ்சம் பாராட்ட போட்டு அப்படியே எங்கள் அம்மாட்ட ஒரு 100 ரூபா பிச்சை எடுத்துட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்து பார்த்துட்டு நம்ம பசங்க அக்கறையிலும் நான் இக்கறையில் நின்று இருந்தேன். ட்ரெயின் வந்தோடனே அப்படியே ஏறி உள்ள போய் பார்த்தா நம்ம கபடி நண்பர் வடக்கு நண்பர் கூட ஐக்கியம் ஆயிட்டாப்ல. என்னடான்னு சொல்லி பார்த்தா மேலே ஏறி மூச்சை போட்டு பேச்ச போட்டு ஒரு சண்டையை போட்டு ஒரு சீட்டியும் போட்டாப்ல. நம்ம அப்படியே ஒரு குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்படியே ஜன்னலோரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஜன்னலோரமா இல்லை, ஃபுட்போர்டு ஓரமா ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நேராக ஒத்தப்போல வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்த உடனே மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வார்ம் பண்ணோம். என்னடா எப்பயும் 2 கிலோமீட்டர் பண்ணுவேன், இன்றைக்கி என்ன 15 மினிட்ஸ் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அது எனக்கு நல்லாவே கேட்குது. பட் இந்த சேண்டில் 15 மினிட்ஸ் ஓடுறது 30 மினிட்ஸ் ஓடுறதுக்கு சமமாக இருக்கும். அதனால் 15 மினிட்ஸ் அழகாக வார்ம் பண்ணிட்டு நேராக கிட் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக உங்கள் மனசில் போய் திருவன் காலத்தில் தோன்ற மாதிரி உங்கள் மனசில் ஒரு கேள்வி தோன்றும், எதுக்கு சேண்ட் ட்ரைனிங் சொல்லி. இந்த சேண்ட் ட்ரைனிங்கில் தான் ஸ்ட்ரென்த்து, எபிலிட்டி, பேலன்ஸ் அண்டு கார்டியோவஸ்குலர் ஃபிட்னஸ் இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் கோயம்புத்தூர்லேருந்து மெனக்கெட்டு சேண்டுக்காக நம்ம ஒத்தப்போல வருது. ஐடியா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்களே வந்த இடத்துல நம்ம மூஞ்சில 4 பேர் நிலங்க வச்சிட்டாங்க. அதை நீங்களே பாருங்க. என்னோட ஜம்புக்கு என்னதான் குறைன்னு தெரியல. அங்கே மொத்தம் 10 பேருக்கு மேலே இருப்பாங்க. 300 புல்லும் மணலில் தான் கிடந்துச்சு. என்னடான்னு சொல்லி கேட்டால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் தவிர உண்மையை சொல்ல மாட்டேறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னோட ஜம்போட ரேட்டிங்ஸ் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டிங்கன்னா 10க்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்னோட ஜம்பை பார்த்து. அப்படியே ஒரு அழகா பாட்டை போட்டு ஆத்தோரமா நடந்து வந்து சாப்பிட போலான்னு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம சிவனாவை பார்த்தேன். சிவனாவை பார்த்தோன்னே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. எந்த ஆடியோ போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. இதோட ஒரிஜினல் வெர்ஷனை பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க மிஸ் கிளம்பி வந்து என்ன அடிச்சிருப்பாங்க. சிவனா கூட கொஞ்ச நாள் விளையாண்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுன்னு சொல்லி கடைக்கு வந்து ஒரு மசால் தோஸ்ட்டும் ஒரு இட்லியும் சொல்லி சாப்பிட்டு அப்படியே கேரளா வந்துட்டு காஃபி குடிக்காம போனா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை சொல்லி அதையும் குடிச்சிட்டு அக்கடால் திரும்பி பார்த்தா நம்ம கபடி நம்பர். இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரே புறமையா போச்சு. என்னடான்னு சொல்லி பார்த்தா ஒய்யாரமா கால் நீட்டி படுத்திருக்காப்ல. நமக்கு கால் ரொம்ப பெருசுனால கால் நீட்டி தூங்க முடியல. அதெல்லாம் உட்காந்தே இருந்தேன். அப்படியே ட்ரெயின் வந்து ட்ரெயினை ஏறி ஒரு பாட்டை போட்டு அப்படியே ரசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். வடக்கு நண்பரோட ஃப்ரெண்டு கபடி நண்பர் மேலே வடக்கு நண்பர்கிட்ட சண்டை போட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டாப்ல. இவருக்கு எங்கே வந்தாலும் இதே வேலையை தான் போச்சு போல. சண்டையை போட்டு சீட்டை பிடிச்சிட்டாப்ல. அப்படியே அவர் கூட போய் நானே ஐக்கியமாயிட்டு நம்மளோட இடத்த இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டேன். இவரை பற்றி நான் ஓட்ட மாட்டேன், ஏன்னா வருங்கால போலீஸ் வர கண்ணெடுத்து சுட்டுருவாங்க டும்னு. அப்படியே அழகான ஒரு 2 மணி நேரம் ஜேர்னியை முடிச்சுட்டு அப்படியே கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்தோடனே நம்ம வண்டி வேற எங்கள் அம்மாவும் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. அதனால பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி வரவங்களையும் அவிஞ்சு போச்சு. என்னடான்னு கேட்டிங்கன்னா பஸ் விட்டு இறங்கி நம்ம பசங்க நம்மளுக்கு பிக்கப் பண்ண வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள தேடிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்கள் பசங்க காரில் வந்திருக்கானுங்க. காரில் நம்மளை அன்போட அழைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அன்போட வார்த்தையிலாம் வச்சாங்க. அதெல்லாம் வீடியோஸில் போட முடியாது. அப்படியே வீட்டுக்கு வந்து 4 முட்டையும் பழைய சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு அதனால முடிச்சுக்கிட்டேன். டாடா பேபே.